அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி ஒரு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசிக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் 8வது ஊதிய குழு தங்களுடைய பணிகளை தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளது. தற்போது அரசு ஊழியர்களின் பரிந்துரைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த புதிய ஊதிய குழுவில் அரசு ஊழியர்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருப்பது பிட்பன் ஃபேக்டர் எவ்வளவு நிர்ணயிக்கப்படும் என்பதாகும். ஒவ்வொரு முறையும் புதிய ஊதிய குழு அமைக்கப்படும் போதெல்லாம் லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு தங்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்படுமா என்ற கேள்வி எழும். இது போன்ற சமயத்தில் அத்தனை துறை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கும் தனித்தனியாக சம்பளத்தை கணக்கிட முடியாது. இதற்காகவே அரசு ஒரு பெருக்கல் நம்பரை நிர்ணயம் செய்யும். இதைத்தான் பிட்பன் ஃபேக்டர் என்று கூறுகிறோம். மத்திய அரசு 7வது ஊதிய குழுவில் பிட்பன் ஃபேக்டரை 2.57 என்று நிர்ணயித்தது. எப்போதெல்லாம் பிட்பன் ஃபேக்டர் உயர்த்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் மற்ற படிகளும் அதிகரித்து மொத்த சம்பளமும் அதிகரிக்கும். தற்போது பிபிஎம்எஸ் மற்றும் என்ஜிஜேசிஎம் போன்ற தொழிற்சங்கங்கள் இந்த பிட்பன் ஃபேக்டரை 3.5க்கு மேல் அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றன. இறுதி அறிக்கை 2027ஆம் ஆண்டின் மே முதல் ஜூன் மாதங்களுக்கு மேல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை 8வது ஊதிய குழுவிலும் பிட்பன் ஃபேக்டர் 2.57ஆக அறிவிக்கப்பட்டால் எம்டிஎஸ் லெவல் 1 மற்றும் குரூப் டி ஆகிய ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கும். தற்போது வரை இவர்களுடைய அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 உள்ளது. 8வது ஊதிய குழுவிலும் 2.57 என்ற பிட்பன் ஃபேக்டர் பயன்படுத்தப்பட்டால் இவர்களுடைய சம்பளம் ரூபாய் 46,660 அதிகரிக்கும். அதே போல லெவல் 7 ஆசிரியர்களுக்கான அடிப்படை சம்பளம் ரூபாய் 44,900 ரூபாய் 1,15,400 அதிகரிக்கும். சில வல்லுநர்களின் கூற்றுப்படி இந்த முறை பிட்பன் ஃபேக்டர் 1.92 முதல் 2.86 வரை நிர்ணயம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. தற்போது இருக்கும் பிட்பன் ஃபேக்டர் அப்படியே அமல்படுத்தப்பட்டால் ஒரு சில ஊழியர்களின் சம்பளம் 25 முதல் 30% வரை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. நன்றி, வணக்கம்.